قالوا حرقوه وانصروا آلهتكم إن كنتم فاعلين قلنا يا نار كوني بردا وسلاما على إبراهيم وأرادوا به كيدا فجعلناهم الأخسرين. நெருப்புக்குள்ள இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறார்கள். மிக பெரும் ஒரு சோதனை. நெருப்பு பொசுக்கிவிடும் தெரியும். அதுவும் சாதாரணமான நெருப்பல்ல சகோதரர்களே. பல நாட்களாக எரிக்கப்பட்ட நெருப்பு நேர்ச்சை வைத்து வைத்து விறகுகளை கொண்டு போய் போடுவார்களாம். மேலே ஆகாயத்திலே ஒரு பறவை பறந்தால் கூட பொசுங்கிவிடும். அவ்வளவு ஒரு அகோரமான நெருப்பை மூட்டினார்கள் அந்த நம்ரூதுடைய படை மூட்டினார்கள். அப்போது கிட்ட போய் மூசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போட முடியாது. அந்த தீ ஜுவாலைகள் அவ்வளவு அகோரம். தூரத்தில் இருந்து ஒரு கருவியின் மூலமாக போடுகிறார்கள். அங்கே விழும் போது அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்புகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலைகளுக்கு பொறுப்பான காற்றுக்கு பொறுப்பான மலக்கை அனுப்புகிறார். அல்லாஹ் வந்து கேட்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும்? உங்களை காப்பாற்ற வேண்டுமா? இதை அணைத்து விடவா? வேறெங்காவது தூக்கி வீசி விடவா? சொன்னார்கள், யாருடைய உதவியும் தேவையில்லை, எனக்கு மலக்குமார்களால் முடியும். அது கேட்டிருந்தால் செஞ்சிருப்பார்கள். என்ன சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். வானம், இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. நான் ஈமான்தாரியாக இருக்கும் காரணத்தினாலே அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். நெருப்பில் போடப்பட்டாலும் பரவாயில்லை, எனக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இந்த நெருப்பிலும் அல்லாஹ் இன்பத்தை கொடுத்தான். கண்ணியமானவர்களே, சோதனைகள் வரும் போது உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கும் என்றால் உங்களை விட இந்த உலகத்தில் நிம்மதி காண்பவர்கள் யாரும் இருக்க முடியாது. சொத்தை கொண்டு இன்பம் காணுகிறார்களா? பொய்யான செய்தி. ஆட்சி அதிகாரத்தை கொண்டு இன்பமாக இருக்கிறது என்று சொல்லுகிறாரா? நம்ப வேண்டாம். நிச்சயமாக இன்பமே கிடையாது. சோதனைகளின் போது ஒரு முஃமின் ஈமானை சுமந்திருக்கிறான். இவன் நிம்மதியாக வாழுவான். அங்கே நிம்மதி கொடுப்பது சூழ இருப்பவர்கள் அல்ல, அல்லாஹ் கொடுப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீரிலே, மீனுடைய வயிற்றிலே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதிக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கும் நடுவிலே யார் காத்தது? பிரச்சனைகள் மூண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பாதுகாத்தவன் அல்லாஹ். திரும்புவோம் அல்லாஹ்வுடைய பக்கம். அல்லாஹ்வே சொல்லுகிறான், குல் லா யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. இந்த பூமியில் எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் நடக்க முடியாது. நலவாக இருக்கட்டும், கெடுதியாக இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வேளைகள் நம்முடைய உள்ளங்கள் நோகலாம், சில வேளைகள் நம்முடைய உள்ளங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கலாம், வேதனைப்படலாம், கண்ணீர் வடிக்கலாம். நாம் நினைப்போம், நான் உள்ளாக்கப்பட்டு விட்டேனே, செஞ்சலப்படாதீர்கள். இங்கே அல்லாஹ்வுடைய உதவியை அல்லாஹ் வைத்திருக்கிறார்.